வெற்றிவேல் முருகனுக்கு கரவரை எல்லாம் வல்ல பணிபுரி மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சங்கர குருநாதர் கருணாபெருமான் திருவிழே சரம் 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 எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாச்சலம் திருவாமந்தர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்து வருஷப்படி பாடல் 847 எருவாய் கருவாய் என தோணும் திருவேடி மடலை தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டம் திருவிடிலும் திருவேடி மடலை அமர் பெருமாளும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. இந்த அற்புதமான பாடல் முருகா தேவரீருடைய திருநாமத்தை ஓதி உய்ய அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். முருகா என ஓத அவன் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். இந்த தலம் திருக்குற்றாலத்திற்கு தெற்கில் 6 மைல் தூரத்தில் இருக்கு. மூவர் தேவாரம் பெற்ற அற்புதமான தலம். தனனா 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 தனதான என்ற சந்த குறிப்பியுடைய பாடல். இந்த தலத்தை பற்றி சிறு குறிப்புகள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தலம் திருவாரூர் மாவட்டத்தில் பேரளத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிற்றூர். கும்போணத்துலேருந்து பூந்தோட்டம் செல்லும் சாலையில் சென்று தென்கரைங்கிற இடத்துல இறங்கி சுமார் 1 கிலோமீட்டர் போனால் இந்த தலத்துக்கு போயிடலாம். ஒரு காலத்தில் இந்த தலம் முழுவதும் வீழி எனப்படும் சந்தனம், செண்பகம், பலா, விழா ஆகிய மரங்கள் அடங்கி காடுகளால் சூழப்பட்டிருந்தது. மிழலை குறும்பர் அப்படிங்கிற வேடுவர் இந்த தலத்து இறைவன் மேல் கொண்ட அன்பால் தினமும் ஒரு விளாங்கனை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தார். அதனால் இந்த தலம் திரு வீழி மிழலை என்று பெயர் பெற்றது. திரு கூட்டல் வீழி கூட்டல் மழலை. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் இங்கே இருக்கு. வீழிநாதேஸ்வரர் கல்யாண சுந்தரங்க திருநாமம் இறைவனுக்கு உண்டு. இந்த திருக்கோயிலில் இந்த திருநாமங்களோடு சிவபெருமான் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். இந்த தலத்து இறைவனுடைய பெயர் சுந்தர குசாம்பிகை அல்லது அழகிய மா முலையம்மை. இந்த தலத்தில் சிவபெருமான் காசி யாத்திரை கிளம்பும் மாப்பிள்ளை குளத்தில் அருள்பாலிப்பதனால அவருக்கு மாப்பிள்ளை சாமின்னு ஒரு பேரும் உண்டு. இங்குள்ள சிவாலயம் அளவில் மிகப்பெரியது. கிழக்கு நோக்கி அது அமைஞ்சிருக்கு. மாடக்கோயில் எனப்படும் அமைப்பில் இருக்கும் இந்த சிவாலயம் இங்கு இருக்கும் பாதள நந்தியின் மீது எழுப்பப்பட்டதோ என்று மறைக்கக்கூடிய தோற்றத்தை கொண்டது. 5 நிலை ராஜகோபுரத்தோடும் 2 திருச்சுற்றுகளோடும் இருக்கும் இந்த கோயிலின் மூலவர் நேர்த்தார் பனேஸ்வரர் சுயம்பு உருவில் சுமார் 5 அடி உயரத்தில் காட்சியடைகிறார். மூலவரின் பின்புற சுவரில் பார்வதி பரமேஸ்வரர் திருவுருவங்கள் புடைச்சிற்பங்களாக இருக்கின்றன. இறைவன் உமையை மணந்து கொண்ட தலம் இது என்பதற்கேற்ப கர்ப்பகிரக வாயிலில் அரசாணிக்கால் என்னும் தூணும், வெளியில் மகாமண்டபத்தில் பந்தக்கால் என்னும் தூணும் உள்ளன. மகாமண்டபத்தில் கல்யாண சுந்தர மாப்பிள்ளை சுவாமியாக காட்சி தருகிறார். கோயிலின் பிரதான நுழைவு வாயிலில் இருக்கும் ராஜகோபுரத்தை விட கர்ப்பகிரகத்தின் மேல் இருக்கும் 16 சிம்மங்கள் தாங்கும்படியாக அமைந்துள்ள விமானமே மிகவும் சிறப்பானது. இது விண்ணிலி விமானம் என அழைக்கப்படுகிறது. இது திருமாலால் வைகுண்டத்திற்கு கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டன. ஆலயத்தின் முதல் பிரகாரத்தில் இருக்கும் 100 மண்டபம் சிற்ப வேலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இந்த கோயில் உள்ள வவ்வால் நெத்தி மண்டபம் மிகச்சிறப்பான வேலைப்பாடுகளை கொண்டது. திருமால் தன் கண் விழி மலரை கொண்டு இந்த தலத்து இறைவனை அர்ச்சித்து சக்கராயுதம் பெற்றதை புராண கதை வழங்குது. மூலவரின் வலப்பக்க மண்டபத்தில் கையில் விடிமலர் கொண்டு சிவபெருமானை அர்ச்சிக்கும் பாவனையில் திருமால் இருக்கார். மேலும் பிச்சாடனர், ரதிதேவி, வசிஷ்டர், காமதேனு, மனு முதலியோர் வழிபட்டு வீடு பெற்ற தலம் இது அப்படின்னு பல விரிவான புராண கதைகள் இந்த தலத்திற்கு இருக்கின்றன. இந்த திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தராயரோடு பாடப்பெற்ற பழமையான சிவத்தலம் இது. திருமுறை பாடல் பெற்ற காவிரியின் தென்கரை தலங்களில் இது 61வது தலம். தன் திருவிசை பாவால் சேந்தனாரும் இத்தலத்து இறைவனை பாடி அவருடைய அருளுக்கு பாத்திரமாகிறார். அடியாரின் பசிப்பினியை தீர்க்க திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் சிவபெருமான் பொற்காசுகளை படிக்காசாக வழங்கிய பெருமைக்குரிய தலம் இது. நாட்டில் பஞ்சம் தரும் வகையில் தினமும் படிக்காசு பெற்று அந்த இருவரும் திருத்தொண்டாற்றி வந்தனரா. இந்த தலத்தை முருகப்பெருமான் சோமாஸ்கந்த மூர்த்தியாகவும் 2 தேவியரோடும் நின்ற கோலத்தில் சுப்பிரமணியதா ஒரு தனிச்சன்னதிலையும் எழுந்தொருளி அருள்பாடுகிறான். இந்த தலத்தில் பாடப்பட்ட பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அற்புதமான 44 எழுத்தடி 16 சீரடி வண்ண விருத்தம். வல்லின ஒற்றுக்கடே இல்லாத ஓசை நயமிக்க இழைபு பாடல்களில் இதுவும் ஒன்று. அருணகிரி பெருமான் தொட்ட உச்சங்களில் ஒன்று இந்த பாடல். இந்த பாடலை ஆதி காலத்தில் அமிர்த வருஷன்லேயோ கனடாவிலையோ பாடும்போது இந்த பாடல் கொண்டு வர உணர்வுகள் சொல்ல முடியாமல் இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாடலை பார்க்கலாம். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாது ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய் முருகா என ஓர் தரமோதும் அடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முது சூர் உரமேல் விடும்பேலா திருமால் பிரம்மா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே செடுமா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே. என்ன அற்புதமான பாடல். இப்போ பாடலுடைய பொருளுக்கு போகலாம். முதல்ல
எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அடியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோது அருள்தாராய். எருவாய் உற்பத்திக்கு வேண்டிய எருவாய், கருவாய் கர்ப்ப கருவாய், அதனில் நின்றும் உருவம் ஏற்பட்டு இந்த உருவே பயில் வளர்வது போல விளைவதாகி, இந்த உருவே அதாவது பயிர் வளர்வது போல விளைவதாகி விளைபொருளாகி இவர் என்று இன்று இருப்பவராய் பின்பு இறந்துபட்டு அவரவர் என்று சொல்லும்படியாகி அவரவர் என்று பேசப்பட்டவர் பிறந்த பின் இவர் என்று சொல்லும்படியாகி இங்கனுமே இப்படியே ஒரு தொடர்ச்சியாய் வெறி பிடித்தது போல ஒரு தாயர் இரண்டு தாயர் பல கோடிக்கணக்கான தாய்மார்கள் அடைந்தவனாய் வீணாக நான் அழிவுறாமல் ஒரு முறையேனும் முருகா பரமா குமரா எனது உயிரை காத்தருள் என உன்னை கூவி ஓதுமாறு உன்னுடைய திருவருளை தந்தருள். ஏனென்றால் காரணம் சொல்கிறார், முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இந்தாள் அருள்வோனை. முருகா என ஒரே முறை ஓதுகின்ற அடியாருக்கு நீ அவர்கள் தலைமீது உன்னுடைய இரண்டு திருவடியிலும் வைத்து அருள்பவன் ஆயிற்றே. திருவடி தீட்சை செய்யும் கருணையின் வள்ளலாயிற்றே, கருணையின் மொத்தமாயிற்றே, கருணையின் உச்சமாயிற்றேங்கிற. அடுத்தது முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும்பேல. முனிவர்கள் தேவர்கள் முறையோ என உன் முன்பு ஓலமிட பழைய சூரனுடைய மார்பின் மீது செலுத்திய வேலவனே. திருமால் பிரம்மா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருமகனே. திருமாலும் பிரம்மனும் அறியாதவராகிய சிவபெருமானுடைய மேன்மை சிறுவனே புதல்வனே திருமாலின் மருமகனே மருகனே. செடுமா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவெளியில் வாழ் பெருமாளே. செடிப்புள்ள அழகிய மதில் சூழ்ந்த அழகு நிறைந்த சோலை சூழும் திருவேலி மிடலில் வாழும் பெருமாளே. முருகா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய் அப்படின்னு வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ ஒரு தாய் இரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் எழியாது. எனக்கு தாயாகியாள் என்னை இங்கு இட்டு என்னை ஈங்கிட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள். தனக்கு தாய் ஆகியவளும் அதுவானால் தாய் கொண்டு ஏகு அழித்து இவ்வுலகுன்னு நாலடியார் அற்புதமான பாடல் நினைவுற்று இந்த அடி. அடுத்தது முருகா எனவோ தரமோ அடியார் முடிமேல் இனிதாள் அருள்வானே. முருகன் குமரன் குகனென்று முடிந்து உருகும் செயல்தந்து உணர்வென்று அருள்வாய்ம்பார் கந்தர் முதல்ல 15வது பாட்டில். அடுத்தது அதாவது முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும்பேலா. சூரனுக்கு அஞ்சி தேவர்கள் ஓலமிட்ட வகையை சொல்றார். நன்னினார்க்கினியாய் ஓலம் ஞானநாயகனே ஓலம் பண்ணவர்க்கிரையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் எண்ணுதற்கரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதல் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் தேவர்கள் தேவியே ஓலம் சிறந்த சிற்பரனே ஓலம் மேவலர்க்கிடியே ஓலம் வேற்படை விமலா ஓலம் பாவலர்க்கு எழியாய் ஓலம் பன்னிருபயத்தாய் ஓலம் மூவருமாகின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம். அடுத்தது செடுமா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீடியில் வாழ் பெருமாளே. திருவிடி மிடலை மதிலும் பொழிலும் வான் அணவு மாமதில் வனம்கொள் பொழில்வாய் வீடி நகரேங்கிற சம்பந்த பெருமான். அடுத்தது இந்த பாடல் மனப்பாடம் செய்யத்தக்க பாடல் சார். அற்புதமான பாடல், நிச்சயம் மரணம் பண்ணி பாட வேண்டிய பாடல். முருகா என ஓர் தரம் ஓதும் அடியார் முடிமேல் இனிதாள் அருள்வோனேங்கிற வரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான அடி. இப்போ இந்த மிக அற்புதமான பாடல், என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படி ஒரு பாடல் மனனம் செய்து அன்றாட வழிபாட்டில் ஓத வேண்டிய திருப்புகழ் பாடல் இதுவும் ஒன்று. முருகான் ஒரு முறை ஓதவும் கூட அடியார்கள் பெரும் புண்ணியம் செய்து பெருமானின் கருணை பெற்றிருக்க வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் பாடல். என்னுடைய அன்பிற்கினிய அண்ணா, எனக்கு குருநாதர், நம்ம அமெரிக்கா வாழ் திருப்புகழ் மணி நம்ம ரவிசங்கர் அண்ணா எப்போதும் சொல்லுவார், முருகான்னு ஒரு தடவை சொல்கிறதுக்கு 2 வழி. ஒன்று 16,000 வருஷம் தவம் பண்ணியிருக்கணுமா ஒரு தடவை சொல்லணும்னா, இல்லைன்னா சிம்பிளஸ்ட் ரூட் எளிய வழி அடியாள் கொடுத்துருக்கணும்னா. இப்போ நம்மளாம் இத்தனை தடவை முருகான்னு சொல்கிறோம்னா 16,000 வருஷம் தவம் பண்ணணுமான்னு தெரியாது எனக்கு, ஆனால் அடியாள் கொடுத்து இருந்திருக்கோம். அவனுடைய கருணையால் தான் முருகாங்கிற நாமத்தை சொல்ல முடியும். முருகாங்கிற நாமத்தில் எவன் வேணாலும் நினச்சோன்னு சொல்லிட முடியாது. முருகான் நாமத்தை ஒரு தடவை சொல்கிறதுக்கு அவன் மனது வைக்கணும். பிறவி சுழற்சியில் சிக்குண்டு தவிக்கும் பாவியாகி தனக்கு ஒரே ஒரு முறையாவது முருகா பரமா குமரான்னு ஓத அருணகிரி பெருமான் இறைவனோட மரம் இறைஞ்சும் பாடல் இது. திருப்புகழ் அன்பர்கள் அடிக்கடி வந்து உணர்ச்சி, அதாவது உணர்வெழுச்சியோடு பாடும் ஒரு சில திருப்புகழ் பாடம் இதுவும் ஒன்றுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். முருகநாம பெருமைகளை நாம் ஏற்கனவே
ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கமாக நீங்களாம் ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பீங்க. முருகப்பெருமான் நாமங்களில் முருகன், குமரன், குகன் என்ற 3 முதன்மையானது. அதில் முருகன் என்பது ஒரு மகா வாக்கியம், மகா வாக்கியம் போன்ற பெரும்பேர். அந்த ஒற்றை நாமத்தை அன்போடு உளமொன்றி அனுதினம் ஓதி வந்தாலே சத்தியமாக ஓய்வடைஞ்சிடலாம். ஓய்வடைதல் சத்தியமாய் சாத்தியமாகும். இந்த பாடலில் அருணகிரி பெருமான் இறைவன் திருவள்ளுடைய அவன் நாமத்தை ஒரு தரமாவது ஓதவே வரமா வேண்டார். அப்படி ஓதுனா அதுவே வாழ்வின் திருப்பு முனையாக அமைஞ்சிருங்கிறார். அதுவே யோகமிக்க இகபர சகல செல்வ யோகமிக்க சௌபாகியிடம் தானே தருங்கிறார். இறைவனிடம் திருவடிகள் உட்பட எதையும் குறிப்பிட்டு கேட்க வேண்டிய தேவையில்லை என்பதை மிக நயமாக அந்த பாடல் அருணகிரி பெருமான் சொல்லி காட்டுறது. ஒரே ஒரு முறை முருகான்னு விழித்து ஓதுனா ஓதுபவர்களுக்கு தாழ்நிலை தந்தரிடும் கருணை வெள்ளலாயிடுச்சே நீ. அதனால் நீயே அடியனுக்கும் புகழ் ஐயனே, எனக்கும் நின் திருநாமத்தை ஓத உன் திருவருள் கூற வேண்டும்னு மிக நயமாக திறமையாக அருணகிரி பெருமான் இந்த பாடலில் தன்னுடைய வேண்டுதலை இறைவன் திருப்பாத்து சமர்ப்பிக்கிறார். எல்லாம் அவர் மட்டுமே எண்ணக்கூடிய தொடக்கூடிய உச்சம். பிறவை சுழற்சி சிக்குண்டு அல்லலூரும் ஆன்மாவின் அறைகூவல் இந்த பாடலுடைய முதல் பகுதி. எத்தனை பிறவிகள் சார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னார் சிதம்பர திருப்பூரில். எத்தனை தாய்மார்கள் உடல் மண்ணுக்கு எருவாக ஆவதை தவிர மீண்டும் மீண்டும் பிறந்திருப்பதனால என்ன பயன் சார்? இது விதியின் வலி அல்லவா, வலிமை அல்லவா, அல்லது ஆன்மா கொண்ட வெறியா? வேண்டாம், இந்த வீண் வெறி விளையாட்டு. இதிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு இருக்கும் ஒரே வழி எல்லாம் வல்ல என் இறைவன் முருகன்கிட்ட சரண் புகுறது மட்டும்தான். ஆனால் இறைவனை பல்லாயிரம் சொற்கள் கொண்டு பாடி பரவி ஏத்த யான் வல்லே, அவனை துதித்தேத்த 3 நாமங்கள் எனக்கு போதும். ஓதும் மனமும் ஓதும் திறமும் ஓத திருநாமங்களையும் தந்தருள்வாயின்னு மிகுந்த உணர்வு எழுச்சியோடு அருணகிரி பெருமானால் பாடப்பெற்ற அற்புதமான திருப்புகழ் பாடல். அடுத்து இந்த பாடலில் திருமா அடு தேடி காணா சிவபெருமானின் செல்வ திருமான் முருகப்பெருமான். ஆனால் அதே திருமாலின் அன்பு மருமகனும் அந்த பெருமான் தான். திருவுருவங்கள் வேறு வேறு ஆயினும் தெய்வம் பலப்பளவாயினும் பரம்பொருள் ஒன்றே என உண்மையை உணர்த்தும் மன்னன் இந்த பாடலுடைய ஈற்றடியின் முதல் கலையை வச்சிருக்கார். இந்த தளத்தில் தான் திருமால் தன் விழிமடல்களை கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்தார். மூலவன் கருவறை விமானம் திருமாலால் எழுப்பப்பட்டது என்பது தளத்தின் பொருள். தலபுராணம் சொல்லிட்டு செய்தி. திருவேழி மிடலை சோழ நாட்டு திருத்தலமாக இயற்கை வளம் மிக்கதாக இன்னைக்கு விளங்குது. காவிரி வறண்டு கிடக்கும் இந்நாளிலும் பூஞ்சோலைகளும் தென்னந்தோப்புகளும் பசும் வயல்வெளிகளும் இந்த ஊரை சூழ்ந்திருக்கின்றன. அருணகிரி பெருமான் காலத்தில் இந்த ஊர் இன்னும் பன்மடங்கு செழிப்புள்ளதாக கண்டிப்பாக இருந்திருக்கணும். இந்த தளத்தில் சிவபெருமான் அமர்ந்து அருள்பாலிக்கும் சிவாலயம் பெரும் மதில்களால் இன்றும் சூழப்பட்டு விளங்குது. அடியாரெல்லாம் நிச்சயம் போய் தரிசிக்க வேண்டிய அற்புதமான தலங்களில் இது ஒன்று. என்ன இந்த பாட்டுக்கு பொருள் இன்னும் என்ன சொல்லலாம், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். எருவாய் கருவாய் தனியிலே உருவாய். முக்கியமான சொல்லிட்டேன், அதுக்காக நேரம் இல்லைன்னா விட்டுலாம். இதோட எனக்கு இன்னும் கொஞ்சம் சில பொருள் விளக்கங்கள்லாம் இருக்குது, அதையும் சொல்லி முடிச்சிடலாம். சார், மலம் தங்கும் இடத்திற்கு அருகில் கருப்பை இருக்குது. அந்த இடத்துல கரு வளர்ந்து உருப்பெற்று பிறகு தங்கிய இடமும் மலப்பைக்கு அருகில். இதில் தங்குவது மலம். அதனால் இந்த உடம்போடு இருத்தல் அருவறுப்பு தான். மீண்டும் மீண்டும் இந்த மலக்கூட்டை எடுக்காது இருக்க வழிதெடுத்தல் வேணும். அதனால தான் ஆண்டோர் அடிக்கடி என்ன செய்கிறாங்க, குரம்பை மலசலம் வலுவழு நினமோடு எலும்பு அனுசரி தசையிடல் குடல் நேதி குளிர்ந்த செயற்மையில் குருதியோடு இவை பல கசுமால குடியும்பார் திருப்பூர். பட்டந்தடி சொல்கிறார் சார், ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டிலை ஊன்பொதிந்த பீற்றல் துருத்திய சோரிடும் தோல்பையை பேசறிய காற்றில் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை காதல் செய்து ஏற்று திருந்து விட்டேன் இறைவா கட்சி ஏகமணிந்தார். அடுத்தது இதுவே பயிராக விளைவை இந்த உயிரை ஒரு பயிராக அடியில் உருவம் பண்ணுறார். சார், விவசாயம் என்ன பண்ணுவான், முதல்ல நாற்றங்களில் செந்நெல்லை விதைத்து நெருக்கமாக வளர்ப்பான். அது வளர்ந்து வரும்போது வேறு ஒரு பெரிய நிலத்தை உழுது எருகிட்டு செம்மைப்படுத்துவான். ஒரு ஜான் அளவு நெருக்கமாக வளர்ந்த நாற்றை பிடுங்கி பெரிய நிலத்தில் சற்று விழிவாக நடுவான். அப்புறம் அந்த பயிரிடையே களை தோன்றும். ஆட்களை விட்டு களை பறிப்பான். அவ்வப்போது தண்ணீர் பச்சுவான். மாடு கன்று பயிரை மேய்ந்து அடிக்காவன்னா வேலியிட்டு காப்பாற்றுவான். பின்னர் கதி தோன்றி முற்றிலும் அறுவடை செய்வான். அதுபோல் தாயின் கர்ப்பமாகிய நாற்றங்காலில் இந்த உடம்பாகிய பயிர் நெருக்கமாக 10 மாதம் வளர்ந்தது. பின் உலகமாகிய பெரிய வயலில் நாற்று பிடிங்கி நடுவது போல பிரசூத வாய்வால் வெளியாக்கப்பட்டது. காமக்ரோதம் முதலிய கலைகள் தோன்றுகின்றன. நல்லாசிரியர் அந்த கலைகளை பறிப்பார். அன்பு என்ற தண்ணீரை பாய்ச்சணும். மலமாயா கண்மங்களாகிய மாடு கன்று மேய்ந்து அடிக்காவண்ணம் ஞானமாகிய வேலியிடுதணும். மோகமாகிய கடு வெயில் உண்டாக வண்ணம் பார்த்து உயிராகிய பயிரை பாதுகாத்து வந்தால் சிவகதி எனும் கதிர் தோன்றும். தண்ணீர் உண்மையாலும் வெயில் வன்மையாலும் பயிர் சாவியாரும். ஆவி சாவி ஆகாமல் நீ சற்று அருள்வாயம் பாருங்க திருப்பூரில் பேரவாக திருப்பூரில் சொல்லரசர் ஆகிய அப்பர் பெருமான் ஒரு பயிர் தொழிலை கூறும் அழகு ஒரு பாட்டில் இருக்குது. அதை இத்தோடு இணைத்து நோக்கணும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கடையை வாங்கி பொறையென்னும் நிறைப்பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்றேன். சார், தாய்மான சமூகம் சொல்லியிருக்காரு. நிறைய பாட்டு இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். அடுத்தது இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறிபோல் எண்ணில்லாத காலமாக எண்ணில்லாத பல பிரிவில் எடுத்தவர்கள்
ஊர் அனந்தம் பெற்ற பேரனந்தம் ஒவ்வொரு பிறப்பிலும் அந்தந்த பிறப்புக்குரிய குலத்தையும் அவ்வப்பொழுது வந்த நலத்தையும் பெரிதாக கருதியும் பேசியும் அலைந்து அடியும். இந்த இத்தகைய தன்மையுடைய ஆன்மா பித்து பிடித்தது போல பயின்று அடையும். அதை சொல்றாரு. ஒரு தாய் இரு தாய் பல கோடி தாய், பிறப்புகள் பல, அந்தந்த பிறப்புகளில் வந்த தாய்மார்களும் பல, பிறவிகளோரும் அந்த தாய்மார்கள் தந்த முளைப்பால் முழுதும் ஒருங்கு கூட்டினா திருமால் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடல் சிறியதும்பார் குரு நமச்சிவார். எடுத்த பிறப்பெல்லாம் எனக்கு தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தும் கூட்டின் அடுத்த விரல் பண்ணாக அனைத்துயிலும் பாலாழியும் சிறிதா மன்னா சிதம்பர தேவம்பார். பட்டேந்திரடி சொல்வார், அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகமனைம்பார். ஒவ்வொரு பிறப்பிலும் அந்த தாய்மார் 300 நாள் சுமந்து அயற்சி விடுறாங்க. இனிவரும் தாயாரும் அயர் விடுவாங்க. அதனால் பிறவியை துளைத்தல் வேணும். என்னறிய தாய்மார் இழைப்பார அப்படிங்கிற அமுத வாக்க நம்ம உணரணும். மாதா உடல் செழித்தால் வல்வினையின் கால் செழித்தேன், வேதாவும் கை செலுத்தி விட்டானே நாதா இருப்பையூர் வாழ்சிவனை இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் காம்பார். பட்டினத்தாருடைய பல படம் சொல்லலாம். மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இழைப்பார பண்ணும் மகன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரா அப்படிம்பார். பல பாட்டு இது சொல்லிட்டே போகலாம் சார். பட்டினத்தாருடைய பல பாடல், வள்ளல் பெருமானுடைய பாடல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு எனக்கு தாயாகியாள் என்னை இங்கு ஈட்டு தனக்கு தாய் நாடியே சென்றால் தனக்கு தாயாகியவளும் அதுவானால் தாய் கொண்டு ஏதுகும் அழித்து இவ்வுலகும் பர் நாடியார் சொல்லி எவ்வளோ சொல்லாது. அதாவது இதுக்கு மட்டும் மேற்கோள்கள் காம்ஸ்டேட் தான், அவ்வளவு மேற்கோள்கள் இருக்கு. அதனால் நம்ம வாரியார் சுவாமிகள் எல்லாரும் தெரிஞ்ச அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோங்கிறதே இறைவன் நம்ம மீது கருணை கொண்டதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஒன்று. சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு அத்தனை அன்பர்களும் படிக்கணும். சுவாமி கேட்குறார், நான் வயலூர் வல்லர்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான், மீண்டும் ஒரு தாயின் கருவறையில் சிறை புகாமல் கந்தவேள் என்னை காக்க வேணுங்கிறார். அதான் மெயின். அத்துணை அருளாலும் கேட்குற விஷயம் அதான் பிறவி அலம்பலம். அதுதான் நம்ம எம்பெருமான் முருகவேன் அருள் முழுதும் பெற்ற நம்ம குருநாதர் இந்த பாட்டில் கேட்குறார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தார். ஆறுமுக பரம்பரோட திருமந்திரங்களோட முருக மந்திரம் தான் சிறந்தது. சிறப்புடை பொருளை முந்துர கிடத்தல்னு அப்படிங்கிற சூத்திரத்தின்படி முருகாங்கிற திருநாமத்தை முதல்ல வச்சு ஓதினார். இப்படி தான் கந்தர்வ புதிலையும் 3 திருநாமங்களை எடுத்துக்கூடிய இடத்துல முருக மந்திரத்தை முதல்ல சொன்னார். முருகன் குமரன் குகனென்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாயினார். சார், தத்துவமசி எப்படி சாமவேதத்தில் மகா வாக்கியமாக விளங்குதோ அதுபோல மந்திரங்களுக்குள் மகா வாக்கியம் முருக மந்திரம். நக்கீரதேவர் திருமுருகன் சொன்னார், பெரும் பெயர் அரும் பெறல் மரபின் பெரும் பெயர் முருகன்னர். அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு நாம முருகாற்றுப்படை அப்படின்னு முருக மந்திரத்தால் அமைந்திருக்கு. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா முடிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர்தோடும் பயந்து தனி வழிக்கு துணை வடிவம் செங்கோடு மயூரம் என்னர் கந்தர்வங்கத்தில் முருகா எனும் நாமம் என்று ஒருமையில் கூறாமல் நாமங்கள்னு பன்மையில் கூறிய நுணுக்கத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது இல்லை சார், பெருமானுடைய திருவாதத்தை கூறும் இடத்துல வேறு நாமங்களை கூறாமல் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தன் உலகமுயன் கச்சியப்பை சுவாமிகள் சொன்ன காரணத்தை சிந்திக்கணும். முருகா என்று இடையராது கூறுவோருக்கு எல்லோரும் கண்டு அஞ்சுகின்ற கூற்றுனுடைய முகம் தோன்றுகிற போது 6 முகம் தோன்றும். அந்த கூற்றுனோடு ஒருவேளை போர் தோன்றுனா வேலாயுதம் தோன்றும். ஒரு முறை நிறுத்தவுடன் 2 திருவடியும் தோன்றும் பார் நக்கீரர். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பார். எத்தனை தான் கூறினாலும் எத்தனை தான் படித்தாலும் பண்டேதவம் புரிந்தவருக்கே முருகா முருகா என்னும் ஓதுகிற பேர் கிடைக்கும். அப்படி முருகா முருகா என்று ஓதும் தவசிதற்கு குறைவற்ற செல்வமும் நோயற்ற வாழும் காலபயம் இன்மையும் வீடு பெறும் சத்தியம் உண்டாகும். முருகா என உன்னை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார். வியாதி அடைந்து நையா ஒரு காலமும் துன்பம் எய்தார். பரகதி உற்றிடுவார். பொறுகாலம் நாடு புகார். சமராபுரி புண்ணியனேம்பார் திருப்போரூர் சந்திமுல்ல. ஆவியை பிரிக்க யமன் வரும்போது முருகான்னு ஓதுனா அவருடைய பாச கேட்டதுனால பயமும் இல்லை. சுவாமிகள் அர்த்தம் திருப்பூர் சொல்றார், ஆதிவிதியோடு பிறளாத வகை தேடி எனது ஆவிதனையை குறுகி வரும்போது ஆதிமுருகா 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 எனவும் ஆதிமுருகா நினைவு தருவாயம்பர் சூதின திருப்பூர். அதனால் உண்ணும் போதும் ஒன்றை எண்ணும் போதும் பேசும் போதும் கண்டம் பூசும் போதும் நடக்கும் போதும் கிடக்கும் போதும் பிறர் நம்மை வையும் போதும் தொழில் செய்யும் போதும் எழும்போதும் தொழும்போதும் முப்போதும் மட்டுமின்றி எப்போதும் முருகா முருகான உள்ள முறை உரைக்கணும். எழும்போதும் வேலும் மயில்மேன் எழுந்தையும் எழுந்து தொழும்போதும் வேலும் மயில்மேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயில்மேன் அடியனுடன் விடும்போது வேலும் மயிலும் சேவலும் என்னன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு சமயம் முருகான்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா முருகா என ஓர்த்தரம் ஓது அடியார் முடிமே இனிதால் அருளும் பெருமாள் என்பெருமாள் அதை சொல்கிறார். இப்போ சொன்ன முருகநாமத்தை அனுபவித்து 5வது அடியில் சொல்கிறார்.
முருகானு ஒரு முறை உள்ளம் கொடுத்து ஓதுகின்ற ஒரு சென்னி மேல் வேதாகமங்களுக்கும் எட்டாத திருவடிகள் ரெண்டை வச்சு எம்பெருமான் இன்னொரு பண்ணுவானா. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமடும் கடலினர் கந்தனுபுத ஆலமுண்டகோன் அகண்ட லோகம் உண்டமால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்தாழும் தோழன் திருப்புழ அண்டத்து இறைவன் பொன்முடிக்கும் அமலக்கமலன் மணிமுடிக்கும் அமரர் முனிவர் தலைகளுக்கும் அணிய பணிய கிடைக்காத தண்டை பதத்தை எனக்கடித்த தலைவா தாலோ தாலேயும் திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ். அடுத்தது முனிவோர் அமரர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும் வேலா. 1008 அண்டங்களையும் 108 இவங்களா என்ற சூரபதனுடைய கொடுமை காட்டுற அந்த இருடிகளும் இமையவரும் முருகா முறையோ முறையோன்னு முறையிட்டாங்க. அந்த பாட்டு முன்னாடி படிச்சிட்டோம் நம்ம. இப்படி முறையிட்டு அடியவர் முறைக்கு இறங்கி முறியவள் சூரரை அட்டு அவர் தம்மை அழித்து அவர்தம் சீரை நல்கினான். திருமால் பிரம்மா அறியாதவர் மாலும் அயனும் தாமே பரம்பொழுது மயங்கி மறைந்த போது அழகில் ஜோதிராம் அண்ணல் அர்ஜோதி தாணுவான் என்றார். அயனும் மாலும் அருகில் நின்று தேடியும் காணாது திகைத்தின்றார்கள். மாலோடு 4 மேட வடரெறியாய் மேலோடு கீழ்காணா மேன்மையான் வேதங்கள் நாளோடும் ஆரங்க நாளூர் மயானத்தியம் பாலோடு நெய்யாடி பாதம் பணிவோமே திருஞான சம்பந்த பெருமான் விதிமால் அறியா விமலன் புதல்வாம்பார் கந்தன் செடுமா மதில் சேர் அழகார் பொழில்சூர் திருவிழியில் வாழ் பெருமாள். திருவிழிமலை தலம் மிகவும் சிறந்த திருத்தலம். சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம். தலத்துடைய பெருமைகள்லாம் நம்ம படிச்சிட்டோம். இந்த தலத்து பெருமாள்கிட்ட நம்ம குருநாதர் நம்பொருட்டு வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார்? முருகா என்ற உருபவருக்கே அருள்பவரே பிறவிக்கடலில் அடியேன் வீழ்ந்து வருந்தா வண்ணம் முருகா என்று உருகி ஓத அருள் புரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியிடம் திருப்பாத்தில் சமர்ப்பிப்போம். திருவேடிமலை அவர் பெருமாள் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோம். குருநாதர் அருணா பெருமாள் திருடைய சமம் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோரா பழனி ஆண்டவனுக்கு அரோரா முருகா என ஒரு தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைதாள் அருளும் பெருமாளுக்கு அரோரா முருகா முருகா முருகா.